ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாட்டர்டே ரெசிபிஸ். நான் உங்கள் சோபனா. இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலாக ஒரு டேஸ்டியான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் பவுடர் பண்ணி ஆட் பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த பிரியாணி நான் பண்ண போகிறதில்ல, என்னோட ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணுறாங்க. வாங்க டேஸ்டியான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லி கேட்டால் என்னோட ஹஸ்பண்ட் செஞ்சது தான். செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க. அரிசி எதுவுமே குலையாமல் உதிரி உதிரியாக சிக்கன்லாம் நல்லா குக் ஆகி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி என்னமோ என் ஹஸ்பண்ட் செஞ்சாலும் அந்த காய்கறிலாம் கட் பண்ணி கொடுக்குறது வீட்டில் நம்மளோட வேலை தானே. ஸோ இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, மல்லி எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 1 கிலோ ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் 3/4 பவுல் வர அளவுக்கு நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கிலோ ரைஸ்க்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சரி, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ணிடலாம்னு பார்க்கலாம். பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பட்டை, அப்புறம் சீரகம், சோம்பு, மிளகு, கிராம்பு, கஸ்தூரி மெட்டி எல்லாமே எடுத்துகிட்டு இதை நல்லா பவுடராக அப்படியே வறுக்கலாம், வேணால் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கூடவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா அப்படியே ஃப்ரை ஆகணும். மசாலா ஆட் பண்ணும்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து கருத்து போகாமல் இருக்கும். இதோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மசாலா அப்படியே எண்ணெயில் தாளிச்சதுக்கப்புறம் இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இந்த மசாலோட சேர்த்து எண்ணெயில் வதக்கும் போது இதோட ஃப்ளேவருங்க கமன்னு சூப்பராக இருந்துச்சு. நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் இது வந்து கருத்து போகாமல் இருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அந்த மசாலா வதக்குனதுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை அப்படியே பொறுமையாக வதக்குங்க. அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நேரம் வதக்குவாங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி வதக்குறதுல தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டே சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறணும். ஸோ அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இது கூட வதக்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாயை நீட்டமாக கீறி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கட்டும். இது கூட வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு மாறி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்களே. இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி, புதினா ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட அப்படியே நல்லா வதக்கிக்கோங்க. நம்மளுக்கு இதில் பார்க்குறதுக்கு நிறையா குவான்டிட்டி தெரியுது. ஆனால் வதக்குனதுக்கப்புறம் எல்லாமே சுருங்கி அப்படியே கொஞ்சமாக தெரியும். ஸோ அந்த அளவுக்கு இதை நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா அந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு இதை வந்து வதக்கணும். என்னடா ஓயாமல் வதக்கணும்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. ஆனால் இந்த மாதிரி தான் வதக்கி செஞ்சாங்க. நான் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட்டு, இந்த பிரியாணி பவுடரோட ஸ்பைசஸோட டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா தக்காளி மேஷ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் இது கூட எந்த மசாலா நான் ஆட் பண்ணவே இல்லை. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் இதோட டேஸ்ட்டை கூட கொஞ்சம் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணணும். பாருங்கள், நம்ம இதில் போட்டிருக்கிற வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி எதுவுமே தெரியல. அந்தளவுக்கு நல்லா வதக்கியிருக்காங்க. இது கூட அப்படியே நம்ம இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு தயிரோட கலர் மாறுற அளவுக்கு அப்படியே இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த அளவுக்கு இது நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மசால் வந்து நம்ம ரெடி பண்ணும்போது அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. அப்போ தான் வந்து மசால் வந்து அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 kg ரைஸ்க்கு 1 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கனை வந்து அப்படியே நல்லா மசாலாம் சிக்கனோட சேர்கிற அளவுக்கு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. சிக்கனும் இதில் ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆயிரும் நம்ம வதக்குறதுலேயும். ஸோ இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இது கூட நான் 3/4 கப் ரைஸ் எடுத்திருந்தேன் இந்த கப்பில். அதனால் 1.5 கப் வந்து தண்ணி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வதக்கும் போது கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம். ஸோ அதனால் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் சிக்கன் இதில் கொஞ்சம் நல்லா குக் ஆகி கிடைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஜீரக சம்பா ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை அப்படியே நல்லா
சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ தம் கட்ட வைக்கணும். ஸோ அதனால் அடுப்பு சிம்மில் வச்சு இதை கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி இருக்கும்போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அரிசி வந்து கறியோடு சேர்ந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா அது குக் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோன்னா அரிசி வந்து குழஞ்சி கிடச்சிரும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது ஆல்மோஸ்ட் ஒரு வந்து அரைப்பை தான் நல்லா வெந்திருக்கும் அரிசி. இந்த ஸ்டேஜில் தோசைக்கல் அடுப்பில் வச்சு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணி சட்டி அப்படியே தூக்கி தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் வந்து அப்படியே தம்மில் வச்சுருங்க. தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம தம் கட்டணும். அரிசி வந்து ஒரு 3/4 பதம் குக்கான ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ லெமன் புழிஞ்சு விட்டு இது எல்லாத்தையும் அப்படியே சமமாக்கிட்டு மூடி போட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதை அப்படியே தம்மில் இருக்க விடுங்க. 15 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். இது மேலே அப்படியே கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் எல்லாம் சூப்பராக குக் ஆகிருக்கு. அப்படியே உதிரி உதிரியாக இருக்குது. எதுவுமே குலையவே இல்லை. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி. ரைஸ் எதுவுமே உடையவே இல்லை. பிரியாணி வந்து ஜீரக சம்பா ரைஸில் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஜீரக சம்பா ரைஸில் இதே மாதிரி மசாலெலாம் அப்படியே பச்சையாக வறுக்காமல் அரைச்சி செய்யுங்க. சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி கூட நாங்கள் சிக்கன் பிரியாணி, அது கூட ஆனியன் பச்சடி, அப்புறம் கொஞ்சமாக சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணி இந்த சிக்கனை கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மசாலா வந்து பவுடர் பண்ணி பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தால் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க. தேங்க்யூ. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன்.